நம்ம ஊர் செய்தி சேனல்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி சாதாரண நியூஸை கூட கூட ஏன் இப்படி பிரம்மாண்டமா காட்டுகிறார்கள்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சோ ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ரியாக்ஷன் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பென்ஜன் புயல்னால இப்ப செய்தி சேனல்ல என்னென்ன மாதிரியான கூத்து பண்றாங்கன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு காலத்துல எல்லாம் புயல் வந்து அந்த புயலை வந்து செய்திக்காரங்க எப்படி பார்த்தாங்கன்னா, அது ஒரு நியூஸா பார்த்து. வங்கக்கடலில் இலங்கை தீவையொட்டி மையம் கொண்டிருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழியின் விளைவாக அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆராய்ச்சி நிலையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். பார்த்தாங்க, இன்னைக்கு புயல் வந்துச்சு, அது பெரிய வியாபாரமா பாக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் புயல் சொல்லு. ஆரம்ப காலத்துல புயல் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு டிவி சேனல் மட்டும் தான் இருக்கும். அந்த டிவி சேனல்ல ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துட்டு இங்க புயல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த நியூஸ் முடிச்சிடும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட எவ்வளவோ நியூஸ் சேனல் வந்துருச்சு. அந்த நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, கோபி மீண்டும் திறப்புக்கு வந்து விட்டோம். கோபி, இப்போ காத்து எப்படி வீசுது? கோபி, காற்று வந்து அப்படி வீசுகிறது திரு ரமேஷ். வேற எப்படி வீசுது? வேற வந்து அப்படி பேசுகிறது ரமேஷ் அவர்களே. இன்னும் கொஞ்ச நாட்கள் எப்படி காத்து வீசும் நினைக்கிறேன். அது எப்படியாக இருக்கும் என்றால் அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ரமேஷ். அந்த புயலை வந்து துரத்தி வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாம புயல் வந்து கரையை தொட்டுருச்சு, கரையை விட்டு தாண்டிருச்சு, இத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்லையும் பெரிய வந்து பயமூர்த்தி புயலை வந்து பெரிய லெவல்ல காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்திட்டு வருது பாருங்க, டொர்னாடோ, ஹரிக்கேன், அதுதாங்க புயல். அப்படிதான் இருக்கும், பாத்துக்கலாம். இதுக்கு மேல பக்கத்துல எங்களால காட்டவே முடியாது. சாதாரண ஒரு பீச்சில் நின்றாலே நல்லாவே காத்து அடிக்கும். அப்படி காத்தடிக்கிறப்போ இந்த காத்தை வந்து பிரம்மாண்டமா காட்டணுன்றதுக்காண்டி ஒரு செய்தி சேனல் என்ன வேலை பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு கிழிஞ்சு போன கொடையை வச்சுக்கிட்டு அதுல வந்து என்னமோ பெரிய புயல் காத்துல இருந்து இவரு தான் புயலை வந்து அப்படியே சேஸ் பண்ணிட்டு வீடியோ எடுக்க போற மாதிரி பயங்கரமா காட்டிட்டு இருக்கிறாங்க. பின்ன அந்த வீடியோக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா தெரியும், சாதாரண ஒருத்தர் வந்து சங்கு பொறிக்கிட்டு இருக்கிறாரு. சோ இப்படிலாம் வந்து ஒரு சாதாரண நியூஸை கூட பிரம்மாண்டப்படுத்தி இந்த செய்தி சேனல் காட்டிட்டு இருக்காங்க. அது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் நியூஸ் சேனல் இருக்கு. ஒன்னு வந்து ஆளுங்கட்சியோட நியூஸ் சேனல், இன்னொன்னு வந்து எதிர்கட்சியான நியூஸ் சேனல். சோ இந்த சேனல்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க வந்து தண்ணி தேங்கின தண்ணி இங்க காணாம போயிடுச்சு, ஒரே நாள் நைட்டு வடிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா, இங்க வந்து தண்ணி தேங்கினது இன்னும் வடியவே இல்லை, மக்கள் வந்து ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்கன்னு சொல்லி இப்படியாப்பட்ட நியூஸ் சேனல் இருக்குது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இந்த மாதிரி வெள்ளம் மழைன்ற டைம்ல தான் நம்ம பசங்க பண்ற குசும்பு இருக்கே, கொஞ்சம் நெஞ்ச குசும்பு இல்ல. இதுக்குன்னு தனியா மீம்ஸ போட்டு, இதுக்குன்னு தனியான பிஜிஎம் போட்டு வேற லெவல்ல காமெடி பண்ணி வச்சிருப்பாங்க. மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? இந்த புயல் இன்று கரை கடந்தால் இன்னும் என்னென்ன ஆகும்? रुको जरा, सबर करो, बोला धक्का இது எல்லாத்தையுமே தாண்டி புயல் வர நேரத்துல ஒருத்தர் மொட்டை மாடியில் இருந்து குளிச்சிட்டு இருக்காரு பாருங்க. இதுதான் வேற லெவல் ஹைலைட். இதுல காற்று சுழன்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இது மாதிரி ஆபத்தான காலங்கள்ல வந்து நம்ம போட்டோ எடுக்கிறது, வீடியோ இருக்குது, அந்த இடத்த போய் பாக்குறத தவிர்த்துக்கிட்டு சோ நம்மளே நம்ம கூட இருக்கவங்களை வந்து சேஃபா வச்சு. மழை வருது வந்துக்கு இருக்கு. இந்த வந்துருச்சு. ஓரமா போ. மழை இங்க வா. என்ன பில்டப் கொடுத்து உன்னை ஒவ்வொரு செகண்ட் உட்கார்ந்து ட்ராக் பண்ணி நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிறோம். இஷ்டத்துக்கு நீ பாட்டு போய்க்கிருக்க, என்ன விஷயம்? இல்ல ரொம்ப அவரா இருக்கீங்க, ரொம்ப பில்டப்பரா கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ வர மாட்டோம் நாங்க. நிறைய போட்டு வச்சிருக்கேன், பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். உனக்கு முடியா மழைய பெஞ்சிட்டு போப்ப. ரொம்ப அசால்ட்டா இருப்பீங்க பாரு. அப்போ வந்து ஒரே மிஸ்டேக் வச்சுக்குவோம். இதோட இந்த வீடியோ முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே.